பொதுவாக நமது பரிசுத்த வேதாகமமாகிய பைபிளில் பல நபர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வீடியோவில் பழைய ஏற்பாட்டில் 7 பேர், புதிய ஏற்பாட்டில் 7 பேர் என்று மொத்தமாக 14 குடும்பஸ்தர்களாகிய நபர்களின் தேவ பக்தியை குறித்து வேதாகமம் சாட்சி கொடுத்திருக்கின்றது. இந்த 14 பேர் யார் யார்? இவர்கள் செய்த காரியங்கள் என்ன? இவர்களின் தேவ பக்தியை குறித்து பைபிள் என்ன சாட்சி கொடுத்திருக்கின்றது என்பது பற்றி வசன ஆதாரங்களுடன் இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக பழைய ஏற்பாட்டு குடும்பஸ்தர்களாகிய 7 பேரின் தேவ பக்தியை குறித்து வேதாகமம் கொடுக்கும் சாட்சி பற்றி பார்ப்போம். முதலில் ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருடம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். ஏனோக்கு இப்படியாக தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனார். தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். இந்த ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவர் என்று அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே சாட்சி பெற்றார் என்று ஆதியாகமம் 5:21-24, எபிரேயர் 11:5-6 மற்றும் யூதா 14-15 வசனங்களில் நாம் பார்க்க முடியும். இரண்டாவதாக நோவா. இந்த நோவா தனது காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். இந்த நோவாவும் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். நோவா கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்து முடித்தார். நோவாவுக்கு 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார். நோவாவும் அவரது மனைவியும் குமாரரும் அவர்களின் மனைவிமார்களுமாகிய 8 பேர் பேழையில் பிரவேசித்து ஜலப்பிரளய அழிவிற்கு தங்களை தப்புவித்துக் கொண்டனர் என்று ஆதியாகமம் 5:32, 6:9-22, 7:5-7-13, 2 பேதுரு 2:5, மத்தேயு 24:37-39, லூக்கா 17:26-30 வசனங்களில் பார்க்க முடியும். மூன்றாவதாக ஆபிரகாம் தனது நுனித்தோளின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படும் போது 99 வயதாக இருந்தார். இந்த ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாக திகழ்ந்தார். நான் செய்ய போகின்றதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தரே கூறியிருக்கின்றார். அதுபோக இந்த ஆபிரகாமை குறித்து நீ தேவனுக்கு பயப்படுகின்றவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கின்றேன் என்று தேவனே இவரை குறித்து சாட்சி கொடுத்திருக்கின்றார். இந்த ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அவர் தேவனை விசுவாசித்து முற்றிலுமாக கீழ்ப்படிந்திருக்கின்றார். இந்த ஆபிரகாம் தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவையும் கண்டு களி கூர்ந்திருக்கின்றார். தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரமுள்ள நகரத்திற்கு காத்திருந்திருக்கின்றார். தனது 175வது வயதில் மரித்து பரதீசிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஆதியாகமம் 17:23-27, 22:12, 18:17, 18:17-18, எபிரேயர் 11:8-10, யோவான் 8:56, யாக்கோபு 2:23, ஏசாயா 41:8 மற்றும் 2 நாளாகமம் 27 வசனத்தில் பார்க்க முடியும். நான்காவதாக மோசே. மீதியான் தேசத்து ஆசாரியனின் 7 குமாரத்திகளில் சிப்போராள் என்ற பெண்ணை மோசே விவாகம் செய்திருந்தார். மோசேக்கு கெர்சேம், எலியேசர் என்று 2 குமாரர்கள் பிறந்தனர். மோசே அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிமேல் வரும் பலன் மீது நோக்கமாக இருந்து கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி ஜீவித்தார் என்று பார்க்கின்றோம். வனாந்தரத்தில் மன்னாவினாலும் கண்மலையின் தண்ணீராலும் போஷிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். மோசேயின் கரத்தினால் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பிக்கும்படியாக கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். இந்த மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் இந்த மோசையோட கூட முகமுகமாக பேசியிருக்கின்றார் என்று எபிரேயர் 11:24-25, 3:2 மற்றும் யாத்திராகமம் 33:11 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். ஐந்தாவதாக யோசுவா. இந்த யோசுவா தேவ ஆவியை பெற்ற புருஷனாக இருந்தார். யோசுவா வனாந்தர பிரயாணத்தில் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினவன் என்கின்ற சாட்சியையும் இவர் பெற்றிருக்கின்றார். நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கின்ற உறுதியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கின்றார். கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஜனங்களுக்காக அநேக யுத்தங்களை செய்து வெற்றியும் பெற்றிருக்கின்றார். அதுபோக இந்த யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நடுவானில் ஒரு நாள் மட்டும் நிற்கும்படி செய்திருக்கின்றார்.
யோசுவா ஞானத்தின் ஆவியால் நிரப்பப்பட்டிருந்தார். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று யாத்திராகமம் 33:11, என்னாகமம் 32:11, 27:18, உபாகமம் 34:9, யோசுவா 4:14, 24:15 வசனங்களில் பார்க்க முடியும். ஆறாவதாக தாவீது. இந்த தாவீது எப்போதுமே கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி அவரையே நோக்கி கொண்டிருந்தார். நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்திலே இருக்கின்றார். பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினாலே முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறிற்று என்று அப்போஸ்தலர் 2:25, 1:16, சங்கீதம் 16:8 வசனங்களில் பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது என்று 2 சாமுவேல் 23:2 வசனத்தில் கூறப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். எருசலேம் தேவாலயம் கட்டும் மாதிரியை கர்த்தருடைய கரத்தினாலே எழுதி தாவீதின் கரத்தில் கொடுக்கப்பட்டது என்று 1 நாளாகமம் 28, 18, 19 வசனத்தில் பார்க்க முடியும். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று இந்த தாவீதை குறித்து சாட்சியே தேவன் கொடுத்திருக்கின்றார் என்று அப்போஸ்தலர் 13:22, 1 சாமுவேல் 13:14 வசனத்தில் பார்க்க முடியும். ஏழாவதாக யோபு. இந்த யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகின்றவனுமாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனுமே இல்லை என்கின்ற சாட்சியை பெற்றார் என்று யோபு 1:8 வசனத்தில் பார்க்க முடியும். யோபு தனது உத்தமத்திலே உறுதியாக நின்றார் என்று யோபு 2:3-9 வசனம் சொல்கின்றது. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்கும் மட்டும் என் இருதயம் என்னை நிந்திக்காது என்று யோபு 27:5-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. கடவுள் என்னை கொன்று போட்டாலும் கூட அவர் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன். என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று அவர் சொல்லுவதை யோபு 13:15 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக நான் விளங்குவேன் என்று அவர் கூறுவதை யோபு 23:10 பார்க்க முடியும். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு 29:4 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. நீதியை தரித்து கொண்டேன், அது என் உடுப்பாக இருந்தது என்று யோபு 29:14 வசனத்தில் பார்க்க முடியும். என் கண்களோட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று யோபு 31:1-9 வசனத்தில் பார்க்க முடியும். சுமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்தி என் உத்தமத்தை அறிவாராக என்று கூறப்படுவதை யோபு 31:6-7 வசனங்களில் பார்க்க முடியும். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை என்று கூறப்படுவதை யோபு 23:12 வசனத்தில் பார்க்க முடியும். என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார் என்று நான் அறிந்திருக்கின்றேன் என்று யோபு கூறுவதை யோபு 19:25-27 வசனங்களில் பார்க்க முடியும். இப்படியாக பழைய ஏற்பாட்டில் இந்த குடும்பஸ்தர்களாகிய 7 பேரின் தேவ பக்தியை குறித்து வேதாகமம் சாட்சி கொடுத்திருக்கின்றது. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில் குடும்பஸ்தர்களாகிய 7 பேரின் தேவ பக்தியை குறித்து வேதாகமம் கொடுக்கும் சாட்சி பற்றி பார்ப்போம். முதலாவதாக சகரியா எலிசபெத் என்கின்ற தம்பதியினர் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாக நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாக இருந்தனர் என்று லூக்கா 1:6 வசனத்தில் இவர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக கொர்நேலியு. இந்த கொர்நேலியு தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவருமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தான தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதுபோக இந்த கொர்நேலியு யூத ஜனங்கள் எல்லாரை பார்க்கிலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாக இருந்தார் என்று அப்போஸ்தலர் 10:1-2-22 வசனங்களில் பார்க்க முடியும். மூன்றாவதாக கிறிஸ்பு. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவர் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானார் என்று இவரை குறித்து அப்போஸ்தலர் 18:8 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். நான்காவதாக ஆக்கில்லா. கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்களது கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கின்றனர் என்று இந்த ஆக்கில்லா மற்றும் பிரிஸ்கில்லாளை குறித்து ரோமர் 16:3-5, 1 கொரிந்தியர் 16:19,
அப்போஸ்தலர் 18 1 முதல் 3, 18 முதல் 22, 26, 2 தீமோத்தேயு 4:19 வசனங்களில் பார்க்க முடியும். 5வதாக பிலிப்பி பட்டணத்து சிறைச்சாலைக்காரன். இந்த சிறைச்சாலைக்காரனும் அவனுடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டனர். பின்பு இந்த சிறைச்சாலைக்காரன் அவர்களை தங்கள் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாக இருந்தார் என்று அப்போஸ்தலர் 16 33 34 வசனங்களில் பார்க்க முடியும். 6வதாக பிலமோன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் விசுவாசத்தையும் கேள்விப்பட்டேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியினால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கின்றோம் என்று இந்த பிலமோனை குறித்து சாட்சி சொல்வதை பிலமோன் 1 முதல் 7 வசனங்களிலும் அப்போஸ்தலர் 21 8 முதல் 10 வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். 7வதாக காயு. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்கின்றாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்தபோது மிகவும் சந்தோஷப்பட்டேன். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கின்ற யாவற்றையும் உண்மையாக செய்கின்றாய். அவர்கள் உன்னுடைய அன்பை குறித்து சபைக்கு முன்பாக சாட்சி சொன்னார்கள் என்று இந்த காயு என்பவரை பற்றி கூறப்பட்டிருப்பதை 3 யோவான் 1 முதல் 6 வசனங்களில் பார்க்க முடியும். இப்படியாக நமது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சேர்த்து இந்த குடும்பஸ்தர்களாகிய 14 பேரின் தேவ பக்தியை குறித்து வேதாகமம் சாட்சி கொடுத்திருக்கின்றது. இப்பொழுது உங்களை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள்? இவர்களைப் போல உங்களை பற்றியும் தேவன் ஒரு நாள் உங்களுடைய தேவ பக்தியை குறித்து அனைவருக்கு முன்பாக சாட்சி சொல்ல வேண்டும். கர்த்தர் உங்களை வழிநடத்துவாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.